எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து கொண்டக்கடலை ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாத்திரலாம். கொண்டக்கடலை வந்து ஒரு நைட் ஃபுல்லா நான் வந்து ஊற வச்சிருந்தேன். ஊற வச்சுட்டு அது காலையில வந்து 2-3 தடவை நல்லா தண்ணியில வந்து அலசி எடுத்துட்டேன். ஏன்னா அந்த நைட் ஊற வச்ச தண்ணி வந்து நமக்கு புளிப்பா இருக்கும். அதனால அதை வந்து நல்லா அலசி எடுத்துருங்க. அந்த ஒரு மாதிரி வாடையும் வரும் நமக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து வடிச்சிடலாம். தண்ணியை ஃபுல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி இருக்கிற ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி வடிகிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வந்து உணரணும். ஏன்னா ஈரத்தோடய நம்ம எண்ணெயில போட்டோம்னா நமக்கு வந்து எண்ணெய் வந்து தெரிச்சு நம்ம மேல பட்டுரும். அதனால இந்த கொஞ்ச நேரம் இது வந்து உணர வரைக்கும் அப்படி விட்டுறலாம். நம்ம கொண்டக்கடலை பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுங்க. அதே மாதிரி பாத்திரமும் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் வந்து பெருசா அகலமா எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து எண்ணெய் வந்து தெரிக்காம இருக்கும். இப்போ இதை போட்டு பொரிச்சிடலாம். நம்ம கொண்டக்கடலை போட்ட உடனே அடியில எண்ணெய் கடியில தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து மிதந்து வரணும். மிதந்து வந்து கொண்டக்கடலையோட கலரும் வந்து மாறணும். இந்த கடலை கலர் வந்து மாறினாதான் நமக்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால அது வரைக்கும் விட்டு வைக்கலாம். கொஞ்சம் டைம் இருக்கும். ஏன்னா அது பெரிய பெரிய கடலை அப்படிங்கறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்க, இது நல்லா இப்ப கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி கலர் வந்ததும் நம்ம இது தனியா எடுத்து வச்சிடலாம். டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருங்க. அந்த எண்ணெயெல்லாம் வடிட்டும். இல்லைன்னா சல்லடை பாத்திரம் இருந்ததுன்னா நீங்க அதுல கூட போட்டு வச்சிடலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா கொண்டக்கடலையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த செட்டு போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, கொண்டக்கடலை எல்லாமே ஃபுல்லா வந்து எண்ணெய்க்குள்ள அடியில தான் இருக்கு. இப்போ இதெல்லாமே மிதந்து வரணும். வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும். இப்போ பாருங்க, எல்லா கடலையும் மேலே வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டா நம்ம கலர் வந்தா போதும். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. இப்போ நமக்கு வந்து தீஞ்ச வடை அடிக்கும் சாப்பிடும் போது. அதே மாதிரி போடும் போது ஜாக்கிரதையா போடுங்க. போட்டோன்னே படப்படான்னு சத்தம் கேட்குமே தவிர எதுவும் வெடிக்கிற மாதிரி இருக்காது. மேபி பை சான்ஸ் வந்து ஏதாவது ஒன்று வந்து வெடிச்சாலும் வெடிக்கலாம். அதனால கொஞ்சம் தூரமா இருந்தே போட்டுக்கோங்க. எல்லாமே எல்லாம் வெடிச்சு செதறாது அந்த மாதிரி. இது கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இது பாருங்க, கலர் மாறிடுச்சு. நீங்க வந்து கரண்டில் எடுத்து பார்க்கும்போது வெள்ளையா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து கலர் வந்து கொஞ்சமாவது மாறி இருக்கணும். மாறி இருந்தாதான் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியா இருக்கும். நீங்க வெள்ளையாவே எடுத்துட்டீங்கன்னா வதவதன் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த மொறுமொறுப்பு இருக்காது. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். நம்ம எல்லா கடலையும் பாருங்க ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஜாஸ்தி ஆட் பண்ணிடாதீங்க. பத்தலைனா கூட நம்ம அப்புறமேட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா வாசனையா இருக்கும் சிக்கன் மசாலா போட்டோம்னா. அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கடலையிலுமே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறமேட்டு கூட போட்டுக்கலாம். ஜாஸ்தி போட்டுற வேண்டாம். பாருங்க, நம்ம மசாலா கடலை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் போட்ட அந்த கொஞ்சமான உப்பே வந்து எனக்கு சரியா இருக்கு. ஸோ அதுவே போதும். ஜாஸ்தி உப்பு போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கக்க ஆரம்பிச்சிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம நலபாகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் தேங்க்யூ. பை பாய்.